இன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி தெரியும். அங்க போற கப்பல்கள் விமானங்கள் எல்லாமே ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம காணாம போயிரும். அதை விட மிக பழமையான மிகப்பெரிய ஒரு ட்ரையாங்கிள் பசிபிக் பெருங்கடல்ல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஜப்பான், தைவான் இன்னும் சில தீவுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியால நடந்த மர்மங்களும் அங்க காணாம போன கப்பல்களும் அதுக்கு காரணம் சொல்லக்கூடிய டிராகன்கள், வேற்றுக்கிரகவாசிகள், என் டைம் டிராவல கூட சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்த மர்மம்னு சித்தரிக்கப்பட்டிருக்கு. சோ இவ்வளவு கதைகளை கொண்ட இந்த இடத்துக்கு பேர் தான் டிராகன் ட்ரையாங்கிள். சீன மொழியில இத டெவில் சீன் கூட சொல்றாங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு சரண் ஜோன். இந்த டிராகன் ட்ரையாங்கிள் எங்க இருக்குன்னு கேட்டா இதுக்கு துல்லியமான எல்லைகள்லாம் கிடையாது. ஆனா ஜப்பானோட யோகோஹாமா, தைவான், மரியானா தீவுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டிராகன் ட்ரையாங்கிள். இந்த இடத்துக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தி டெவில் சி, ஃபார்மோசா ட்ரையாங்கிள், பசிபிக் பெர்முடா ட்ரையாங்கிள்னு 3 பேர் இருக்கு. இந்த மர்மங்கள் எல்லாமே இப்ப ஆரம்பிச்சது இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதுக்கு வரலாறு இருக்கு. மங்கோலிய பேரரசான குப்லாய் கான் 40,000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களை ஜப்பானை கைப்பற்றதுக்காக அனுப்பி வச்சாரு. அவரோட கப்பற்படை 40,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் எல்லாமே இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு புயல்ல காணாம போயிட்டாங்க. இத வரலாற்றுல கமிகாஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ட்ரையாங்கிள்னாலதான் காணாம போயிட்டாங்கன்னு அப்பவே பயம் இருக்கு. சீன புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கடல் பகுதி கீழே ஒரு மிகப்பெரிய டிராகன் வாழுதனும், அதுதான் மேல போற கப்பலையும் மாலுமிகளையும் பிடிச்சு உள்ள இழுத்துடுதனும், அந்த டிராகன் விடுத்த மூச்சு காத்து தான் புயலா மாறுதுன்னு சொல்லப்படுது. கேட்கவே த்ரில்லிங்காவும் இருக்கு, சில நேரம் காமெடியாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, வேற்று கிரகவாசிகள் இதுக்கு கீழே சப்மரின் மாதிரி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு, அவங்கதான் மேல போற கப்பல்களையும் மாலுமிகளையும் இழுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப கட்டுக்கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 20ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்துச்சுங்க பார்ப்போம். 1950ல இருந்து 54 வரைக்கும் 9 நவீன கப்பல்களும் அதுல இருந்து நூற்றுக்கணக்கான மாலுமிகளும் காணாம போயிருக்காங்க. கப்பல் அதை கடந்து போனதுக்கும் அந்த இடத்துல மூழ்கி போனதுக்கும் எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஜாப்பனீஸ் கவர்மெண்டே களத்துல இறங்குச்சு. 1953ல கயோ மாரோ நம்பர் 5 ஒரு ரிசர்ச் கப்பல் அனுப்புனாங்க. இதுல 22 மாலுமிகளும் 9 ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாங்க. ஆனா இது சில மணி நேரங்கள்லயே காணாம போயிருச்சு. ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம எப்படி காணாம போச்சுன்னு ஜாப்பனீஸ் கவர்மெண்டே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இதுல இருந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு டேஞ்சர் சோன் முத்திர குத்திட்டாங்க. விமானிகளின் ராணின்னு சொல்லக்கூடிய அமிலியா ஏர்கார்ட் காணாம போனதுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுத்தாளர் சார்லஸ் சொல்றாரு. நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ஏரியால மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்கு? இப்போ இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். இதுல சில இது பயமாவும் மர்மமாவும் இருக்கு, சில இது அறிவியல் பூர்வமா இருக்கு. நம்ம பூமியில 12 தீய சூழல்கள் இருக்குன்னு ஒரு தியரி இருக்கு. இந்த இடங்கள்ல தான் பூமியிலேயே அதிகப்படியான காந்த சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. பெர்முடா ட்ரையாங்கிள், எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடு, ஏன் இந்த டிராகன் ட்ரையாங்கிள் கூட இந்த 12 தீய சூழல்கள்ல ஒண்ணுதான். இந்த அதிக காந்த சக்தி அங்க போற கப்பல்களோட நேவிகேஷனை குழப்பிடுது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு டைம் மிஷின் இருக்கணும், இதுக்குள்ள போறவங்க வேற ஒரு காலத்துக்கோ அல்லது வேற ஒரு உலகத்துக்கோ போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்கு அடியில ஏலியன்ஸோட சப்பேஸ் இருக்கணும், அங்க போற கப்பல்களையும் விமானங்களையும் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம சில இயற்கையான அறிவியல் உண்மைகளை பத்தி பார்ப்போம். இந்த இடத்துக்கு கீழே அதிகப்படியான செயல்படும் எரிமலைகள் இருக்கு. நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள்ல பார்த்த மாதிரியே எரிமலைகள் திடீர்னு வெடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுக்கள் கடல் நீரை அதிகப்படியா சூடா இருக்குது. இது கப்பலோட மிதக்கும் தன்மையை கம்மி பண்ணி கப்பலை உடனே உள்ள இழுத்துருது. கயோமாரா நம்பர் 5 ஆராய்ச்சி கப்பல் காணாம போனதுக்கும் ஒரு எரிமலை வெடிப்பு தான் காரணம்னு சொல்றாங்க. அப்போ கடைசியா டிராகன் ட்ரையாங்கிள்ன்றது ஒரு மர்மமான இடம்னு பார்த்தா அங்க எந்த ஒரு மர்மமுமே கிடையாது. அதிகாரப்பூர்வமா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஒரு காலத்துல இது டேஞ்சர் சோன் சொன்னாலும் இப்ப எந்த விதமான டேஞ்சரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த நாட்டாலுமே இந்த இடம் ஆபத்தான பகுதின்னு அறிவிக்கப்படல. காணாம போன கப்பல்களோட எண்ணிக்கையும் மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கம்மி தான் சொல்றாங்க. ஆனா பழங்காலத்துல இருந்தே இந்த இடத்தை பத்தி பயமுறுத்தினதுனாலையும் திடீர்னு வெடிக்கக்கூடிய எரிமலைகள், திடீர்னு வரக்கூடிய புயல்கள், சுழல்கள்னாலையும் இந்த இடத்தை இன்னுமே மர்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம இதை சயின்டிபிக்கா பார்த்தா கூட கடலுக்கு அடியில என்ன இருக்கணும், எரிமலைகள் எப்ப வெடிக்கணும் 100% கணிக்க முடியாது. இந்த உலகத்துல சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த டிராகன் ட்ரையாங்கிளும் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மமாவே இருக்கு. அறிவியலால கூட 100% எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா இது மீத்தேனா இருக்கலாம், எரிமலையா இருக்கலாம், டைம் டிராவலா இருக்கலாம், இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஏலியனோ டிராகனா கூட இருக்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிராகன் ட்ரையாங்கிள்குள்ள எரிமலையா, மீத்தேனா, டைம் டிராவலா, ஏலியன்ஸா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி டிராகன்ஸா, இல்லனா வெறும் இயற்கை விபத்துகளும் கட்டுக்கதை தான் சொல்றீங்களா? எதா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரண் சோனை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சோனுக்குள்ள வாங்க.